ஒரு அழகான கிராமத்தில் குப்பம்மா என்ற பாட்டியும் கதிர் என்ற பேரனும் வசித்து வந்தார்கள். தாய் தந்தை இல்லாமல் கதிரை தான் வளர்த்து வந்ததால் பாட்டிக்கு கதிரின் மேல் மிகுந்த அக்கறை உண்டு. அவனை ஒழுக்கமாகவும் நற்குணங்களோடும் வளர்க்க வேண்டும் என்பது அவரது ஆசையாக இருந்தது. எனவே எப்பொழுதும் பாட்டி கதிரை கண்டிப்புடன் வளர்த்தார். ஆனால் கதிரோ மிகுந்த சேட்டைக்காரன். பாட்டி சொல்வதை கேட்கவே மாட்டான். கதிரு, மணி 10 ஆக போகுது, இன்னும் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? வாடா சீக்கிரம் வீட்டுக்கு. சாப்பிட வேணாமா? இன்னும் காலையில் நீ இன்னும் சாப்பிடாம இருக்கியடா. சீக்கிரம் வா, வந்து சாப்பிடுடா கதிரு. என்ன பாட்டி, சும்மா எப்போ பாரு கூப்பிட்டுட்டே இருக்கீங்க. நான் தான் விளையாடிட்டு வரேன்னு சொன்னேன்ல. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க பாட்டி, நான் விளையாடிட்டு வந்துடுறேன். புவனாவும் இங்கே தான் இருக்கா. நாங்கள் கொஞ்ச நேரம் சேர்ந்து விளையாடிட்டு வந்துடுறோம் பாட்டி. நீங்கள் அமைதியாக உட்காருங்க, நான் வரேன். பாரு புவனா, பாட்டி என்னை கூப்பிட்டுட்டே இருக்காங்க, விளையாடவே விட மாட்றாங்க. நீயே பாரு. கதிரு, பாட்டி உன் நல்லதுக்கு தாண்டா சொல்கிறாங்க. நீ இன்னும் சாப்பிடாம இருக்கல்ல, மணி 10 ஆக போகுது, நீ இன்னும் சாப்பிடலை. அதனால தான் பாட்டி உன்னை கூப்பிட்றாங்கடா. இதுக்கு ஏண்டா கோச்சுக்கிற? விளையாடிட்டு போய் சாப்பிடுடா கதிரு. இவ்வாறு கதிர் எப்பொழுதும் பாட்டி சொல்வதை தவறாகவே புரிந்து கொள்வான். அவர் சொல்வதில் உள்ளிருக்கும் அர்த்தத்தை அவன் கவனித்து பார்க்க மாட்டான். கதிரு, சாப்பிடுடா. இந்த பாட்டி சொல்றதையும் கொஞ்சம் கவனமா கேளுடா. எங்க போனாலும் கவனமா போயிட்டு கவனமா வாடா. விளையாட்டுத்தனமா இருக்காதடா கதிரு. என்ன பாட்டி, எப்ப பார்த்தாலும் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. நிம்மதியா சாப்பிட கூட விட மாட்டீங்க. விளையாடும் போது தான் கூப்பிட்டுக்கிட்டே இருந்தீங்க. நானும் புவனாட்ட பாய் சொல்லிட்டு வந்துட்டேன். இப்போ இங்கே வந்து உக்காந்தாலும் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. போங்க பாட்டி, அமைதியாக இருங்க, நான் சாப்பிட்றேன். கதிரு, வாடா, வயலுக்கு போயிட்டு வருவோம். அங்கே களை பறிக்க ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு கிருஷ்ணா அண்ணன் வர சொல்லி அனுப்பியிருக்காருடா. வரியாடா கதிரு? வயலு வரைக்கும் போயிட்டு வருவோம். ஜாலி பாட்டி, நானும் வரேன். வயலுக்கு தானே போறீங்க? எனக்கு வயலுக்கு போகிறதுனா ரொம்ப பிடிக்கும் பாட்டி. நானும் வரேன் பாட்டி. இருங்க, புவனாவையும் கூப்பிட்டு வந்துடுறேன். நானும் புவனாவும் அங்கே வந்து விளையாடிட்டு இருக்கோம், நீங்கள் வேலையை பாருங்க. புவனா, வா, பாட்டி வயலுக்கு போகிறாங்க, நாமளும் சேர்ந்து போவோம். அங்கே போய் விளையாடுவோம். புவனா, சீக்கிரமாக கிளம்பி வா. அனைவரும் ஒன்றாக சேர்ந்து வயலுக்கு சென்றார்கள். கதிரு, புவனா, இங்கேயே நின்று விளையாடிட்டு இருக்கீங்களா? நான் போய் களையை பறித்து போட்டுட்டு வந்துடுறேம்மா. இங்கேயே இருங்க. அந்த சைடெல்லாம் கிணறு வாய்க்கால் எல்லாம் இருக்குது. அங்கிட்டு போயிடாதீங்கப்பா. இங்கேயே 2 பேரும் நின்று விளையாடிட்டு இருக்கீங்களா? பாட்டி போய் களையெல்லாம் பறித்து போட்டு வந்துடுறேன்ப்பா. சரி பாட்டி, நீங்கள் போயிட்டு வாங்க. நாங்கள் எங்கேயும் போக மாட்டோம், இங்கேயே நின்று தான் விளையாடுவோம். நீங்கள் பார்த்து போயிட்டு வாங்க பாட்டி. புவனா, நாம் பாட்டி சொன்னாங்கல்ல, அந்த சைடு வாய்க்கால் கிணறு எல்லாம் இருக்குன்னு சொன்னாங்கல்ல, நம்ம அந்த சைடு போய் பார்த்துட்டு வருவோமா புவனா? அங்கே கிணறு வேற இருக்கான், அதுக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி போய் 2 பேரும் சேர்ந்து பார்த்துட்டு வருமாமா புவனா? வேணாம் கதிரு, பாட்டி சொல்லிட்டு தானே போனாங்க, அந்த சைடெல்லாம் போகக்கூடாது, அங்கே கிணறெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு தானே போனாங்க. வேணாம் கதிரு, நம்ம இங்கேயே நின்று விளையாடுவோம் கதிரு. இல்லை புவனா, வா, நம்ம அங்கே போய் பார்த்துட்டு வருவோம். என்னதான் இருக்குன்னு நம்ம அங்கே போய் பார்த்துட்டு வருவோம் புவனா. இருவரும் ஒன்றாக இணைந்து கிணத்திற்கு அருகே சென்றார்கள். இரு புவனா, உள்ள என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் எட்டி பார்க்குறேன்.
வேணாங்கதிரு, உள்ளெல்லாம் எட்டி பார்க்காத, அமைதியா நில்லு. கதிர் உள்ளே எட்டி பார்க்கும்போது நிலை தடுமாறி கிணற்றுக்குள் விழுந்து விட்டான். ஐயோ, காப்பாத்துங்க காப்பாத்துங்க, கதிர் உள்ள விழுந்துட்டான், யாராவது வாங்களே. பாட்டி, அண்ணா, நான் சொல்றது உங்களுக்கு கேக்குதா? யாராவது சீக்கிரம் வாங்க, கதிர் உள்ள விழுந்துட்டான். அங்கே என்ன? கிணத்து பக்கத்தில் ஏதோ சத்தம் கேட்குது. வாங்க எல்லாரும் போய் பார்ப்போம். ஊர் மக்களின் உதவியால் கதிர் கிணற்றிலிருந்து வெளியே வந்தான். பாட்டி, சாரி பாட்டி, நீங்கள் சொன்னதை நான் கேட்கவே இல்லை. நான் கேட்டிருந்தா நான் இங்கே வந்திருக்கவே மாட்டேன் பாட்டி. சாரி பாட்டி, இனிமேல் நீங்கள் சொல்கிறத நான் எப்போவுமே கேட்பேன் பாட்டி. கதிரு, நான் உங்ககிட்ட அப்போவே சொன்னேன்லப்பா, இந்த பக்கம் போகாதேன்னு சொல்லி. சரி, பரவாயில்ல கதிரு, இப்போவாவது இந்த பாட்டி சொல்கிறத நீ கவனமாக கேட்க ஆரம்பிச்சிட்டல்ல, அதுவே எனக்கு சந்தோஷம்ப்பா. இந்த வயசில் நான் சொல்கிறது உனக்கு கசப்பாதான்ப்பா இருக்கும். ஆனால் நான் சொல்கிறது தான் உன்னை எதிர்காலத்தில் ஒரு நல்ல இடத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கும் கதிரு. அதனால் பாட்டி சொல்கிறத தட்டாமல் கேளுப்பா. பாட்டியின் மனதை பேரன் நன்றாக புரிந்து கொண்டான். இப்பொழுது அவன் பாட்டியினுடைய பேச்சை தான் கேட்கின்றான். பாட்டி சொல்லும் நல்ல விஷயங்களை அவன் எடுத்துக்கொள்கின்றான். ஆகவே நண்பர்களே, பெரியவர்கள் சொல்வது கசப்பாக இருந்தாலும் அது நம்முடைய இனிப்பான தருணங்களுக்காகத்தான். ஆகவே பெரியவர்கள் பேச்சை மதிப்போம், உயர்வோம்.